நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் என்று 16/7/2026 வியாழக்கிழமை ஆனி மாதம் 32ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்குவது விசேஷம். திதி வார யோக கரண நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:28 வரை. த்விதியை பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:03 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று காலை 8:20 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 1:26 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 12:28 வரை கௌலவம், பின்பு இரவு 11:39 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:03 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று அதிகாலை 1:03 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய நாளில் கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது, ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான் சந்திர பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் கேத்து பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட மன அமைதி ஏற்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? விவசாய வேலைகளை செய்ய சிறந்த நாள். பாதாள சாக்கடை தோண்டுவதற்கு உகந்த நாள். மந்திர பிரயோகம் செய்ய நல்ல நாள். நவகிரக சாந்தி செய்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:24 முதல் 2:06 வரை மேஷ லக்னம்.
2:07 முதல் 3:55 வரை ரிஷப லக்னம், 3:56 முதல் காலை 6 மணி வரை மிதுன லக்னம், காலை 6:05 முதல் 8:16 வரை கடக லக்னம், காலை 8:17 முதல் 10:23 வரை சிம்ம லக்னம், 10:24 முதல் மதியம் 12:23 வரை கன்னி லக்னம், மதியம் 12:24 முதல் 2:23 வரை துலாம் லக்னம், 2:24 முதல் மாலை 4:30 வரை விருச்சிக லக்னம், 4:31 முதல் மாலை 6:42 வரை தனுசு லக்னம், 6:43 முதல் இரவு 8:48 வரை மகர லக்னம், 8:49 முதல் இரவு 10:40 வரை கும்ப லக்னம், 10:41 முதல் காலை 12:23 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரித்தால் அநேக பலன் கிடைக்கும். குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம குரு, வக்ர குரு கெடுபலன்கள் தீரும். ஆக குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டி 27 நட்சத்திரக்காரர்களும் அனுஷ்டிக்க வேண்டிய இந்த நாள் வழிபட வேண்டிய மகா காயத்ரி மந்திரம் ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள்ள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபட்டால் அனைத்து விதமான கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக்கும் என்பது ஐதீகம். குரு பார்க்க கோடி நன்மை. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தையே என்று வழிபடுங்கள். வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய இந்த நாளில் குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று இந்த மந்திரத்தை மட்டும் குறைந்தது 108 முறை உச்சரியுங்கள். குறைந்தது. ஆக அதிக எண்ணிக்கையில் ஒரு எண்ணிக்கையில் உச்சரிக்க இறைவனுடைய திருவருள் திருவடி கிடைக்கும். எல்லா விதமான பாவங்கள் நீங்கும். ஆக குரு கடாட்சம் கிடைக்கும். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமஹ. குருவாரம் வியாழக்கிழமை தினம் ராசியினுடைய கிரக அமைப்பு படி எதை செய்தாலும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். சாதாரணமாக சிறிய அளவில் செய்தால் மனம் ஒத்துக்கொள்ளாது. எதையும் பெரிய அளவில் செய்து பார்க்கக்கூடிய நிலையில் தான் உங்களுடைய மன கற்பனைகள், எண்ண ஓட்டங்கள் எல்லாமே அமையும். பிரபல மாணவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான இருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும்.
ஒவ்வொருவருக்கும் அரசாங்கத்தினுடைய செயல்கள் மீதான ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரையில் நடக்காத வேலைகள் கூட உங்களுக்கு தாராளமாக நடக்கும். அரசாங்க உத்தியோகம் தொடர்பான எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வியாபாரம் தொடர்பாக தொழில் நிமித்தமாக நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக நடக்கும். ஒரு சிலருக்கு மானியம், சில சலுகைகள், இது போன்ற விஷயங்கள் இது நாள் வரையில் கிடப்பில் இருந்தாலும் காலதாமதமாக நடந்திருந்தாலும் கூட அத்தனைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் மிக வேகமாக அந்த வேலைகள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக நடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாயத்தோடு பார்ப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இது நாள் வரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதையும் விட்டு கொடுத்து அனுசரணையாகத்தான் செல்வீர்கள். இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வாக்குவாதம் வரலாம். ஆக மனநிலையில் இருந்த குழப்பங்கள் சற்று தணியலாம். கோப குணங்களை தவிர்ப்பது நல்லது மேஷராசி அன்பர்கள். முன்கோபம் மற்றும் கடும் கோபத்தினால் உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு நிலை மீண்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மின்னல் போல ஒரு சில வேகமான உணர்வுகள் காரணமாக சில வேலை தொழிலில் உங்களுக்கு நட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபார வேலைகளில் மந்தமான சூழல் ஏற்படலாம். ஆக லாபம் என்பது சிறிய அளவில் தான் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். எதிர்பார்ப்புகளை முற்றிலும் குறைத்துக் கொள்வது நல்லது. ஆனால் உங்களுடைய எண்ணங்களோ கற்பனைகளோ அதை சார்ந்துதான் இருக்கும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு சில மாற்றமான சூழ்நிலைகள் வரலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இறை பிரார்த்தனை செய்வீர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். குல தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆலய வழிபாடு உங்களுக்கு மன ஆறுதலையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அவ்வப்போது மன சஞ்சலங்கள் இருந்து விலகும். ஆக இந்த எண்ணங்கள் தெளிவு பெறுவதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி பிரதானமாக செய்து வந்தால் மனக்குழப்பங்களில் இருந்து நீங்கள் முற்றிலும் விலகி விடுவீர்கள். எந்த விதமான மன சங்கடங்களோ காணப்படாது. அதற்கு பிரதானமாக முக்கியமாக மூச்சு பயிற்சி செய்து பாருங்கள். பிராணாயாமம் நல்ல அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி தூப தீப வழிபாடுகள் செய்து முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாளில் வழிபடுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வியாழக்கிழமையில் வழிபடுவது மிக சிறப்பு. உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுக்குண்டான அதிபதி முருக கடவுள். ஆக மேஷராசி அன்பர்களே, இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபட உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை முறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நினைத்தது நடக்கும். தெய்வீக அனுகிரகம் உண்டு. ஆக இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது இன்னும் மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். வருமானத்திற்குண்டான வழிமுறைகள் பிறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்ற அலுவல் அதிகாரிகளோடு கனிவாக பணிவாக பேசுவது அவசியம். நீங்கள் எவ்வளவு பெரிய தலைமை அதிகாரிகளாகவோ கௌரவ பதவிகளை வகித்தாலோ அல்லது முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வேலையாட்கள், பணியாட்கள் மற்றும் உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய மற்ற உத்தியோகஸ்தர்களுக்கும் அவர்களோடு நீங்கள் இணக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆகவே எல்லோரிடமும் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தினால் இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புதிய நபர்களால் தொடர்பு உண்டாகும். மேன்மை பெறுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். புது வகையான சிந்தனைகள் தோன்றும். ஆதாயம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயமான நாள். நன்மைகள் உண்டாகும். வருமானத்திற்கான வழி கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கிரக அமைப்புகளின் படி பார்க்கும் பொழுது உறவினர்கள் வழியில் நல்ல ஒத்துழைப்பு ஏற்படும். குடும்ப உறவினுடைய அனுசரணையான போக்கு, நல்லிணக்கம் உங்களுக்கு மகிழ்வை தரும். வியாபாரத்திலும் சரி, தொழில் விஷயங்களிலும் சரி, குழப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உறவுகளால் நீங்கள் கை தூக்கி விடப்படுவீர்கள். அவர்களுடைய நல்ல ஆலோசனைகள், கருத்துக்கள் உங்களுக்கு சிந்தனையின் போக்கில் மாற்றத்தை உண்டாக்கும்.
ஆக யாரும் இல்லையே என்கிற வருத்தம் வேண்டாம். கிரகங்களினுடைய போக்குக்கு ஏற்றபடி அவரவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் வருவார்கள். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக முயற்சி எடுப்பீர்கள். மற்றவர்களுக்கு இணையாக தரம் உயர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகமாக இருக்கும். போராட்ட குணத்தோடு இருப்பீர்கள். மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், கற்பனை உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்களை அவ்வப்போது சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். எண்ணங்களில் பல வகை இருக்கும். சிந்தனைகளில் மேம்போக்கான நிலை இருக்கும். இருந்தாலும் அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் கிரகத்தினுடைய அமைப்பு செயல்பாடுகளுக்கு பொருந்தியவாறுதான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும். ஆக அதுவரையில் சற்று பொறுமையும் நிதானமாக இருப்பது அவசியம். வீடு கட்ட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அதிகரிக்குங்க. அது தொடர்பாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடன் சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய வீடு கட்டுமானம் சம்பந்தமான விஷயங்களில், நிலம் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கை கொடுப்பார்கள். விவசாய வேலைகளில் இருப்பவர்களுக்கு வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். விவசாயம் சம்பந்தமான வேலைகள், மகசூல், உரம், பூச்சி மருந்து, இப்படி எந்த ஒரு வியாபாரம் செய்தாலும் நிலம் தொடர்பாக அந்த நிலையில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக வரும். கிரகங்களினுடைய நிலை பொறுத்துதான் வாழ்க்கையே அமைகிறது உங்களுக்கு. ஆகவே எந்தெந்த நிலையில் கிரகங்கள் வருகிறதோ அதற்கேற்றபடி அந்த ஸ்தானத்திற்குண்டான பாவகத்தினுடைய தொடர்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். வாகன பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். வண்டி வாகன பயண நேரங்களில் மட்டும் சற்று கவனமாக பார்த்து செல்வது அவசியம். ஏதோ ஒரு சிந்தனையோடு வண்டி ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்லக்கூடிய தலைக்கவசம், முகக்கவசம் அணிவது, சாலையோர விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவது மிக நல்லது. இது நாள் வரையில் வழக்குகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையுங்க. பொதுவாக வியாபாரிகளுக்கு ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஆதரவு பெருக்கும். இது நாள் வரையில் விடுபட்ட வேலைகளை சிறிய அளவிலாவது செய்வதற்கு முன்னெடுப்பீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் அனுபவத்தோடு உணர்ந்து செய்வீர்கள். வியாபார நுணுக்கம் அறிந்தவர்களாக காணப்படுவீர்கள். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள், உங்களுடைய வேலைகளை பற்றி சோசியல் மீடியா அது சம்பந்தமான நிலைகளில் வெளிப்படுத்துவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இதனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், ஒரு விளம்பரங்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமாக வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த நிலைகளில் தாயாருடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. படிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். தாயினுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களை மதித்து போற்றி நடக்க வேண்டும். கூடுமான வரையில் விரயங்களை தவிர்த்து விடுங்கள். முக்கியமான பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். வீட்டினுடைய நிலையை உணர்ந்து செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுடைய நட்பு தொடர்பு ஏற்படலாம். நல்ல மதிப்பு மிக்க பேச்சுக்கள் கிடைக்கும். மதிப்பு மரியாதையோடு உங்களை மற்றவர்கள் நடத்துவார்கள். ஆனந்தம் உண்டு. முக்கியமான ஆலய கோவில் விசேஷங்களில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி பெறுவீர்கள். திருப்பணிகள் மற்றும் கோவில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை தரும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான மருத்துவ முறைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு உதவிகள் கிடைக்கும். மேன்மை பெறுவீர்கள். அனுசரணையான போக்கு கிடைக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறையும். சீக்கிரமாக ஒவ்வொரு வேலைகளையும் துரிதமாக முடிப்பீர்கள். கால தாமதங்கள் நீங்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கிரகங்களினுடைய அமைப்பு போக்குக்கு ஏற்றாற்போல் பார்க்கும் பொழுது மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் விலகும். யார் உங்களுக்கு கெடுதல் செய்தாலும் அவர்களே உணர்ந்து விலகி விடுவார்கள். உங்களுடைய நல்ல குணத்திற்கும் நல்ல இணக்கத்திற்கு தகுந்தாற் போல மற்றவர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்பு உருவாகும். மனதளவில் இருந்த சில குழப்பங்கள் நீங்கும். பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். கடன் நெருக்கடிகள் குறையும். அலுவலக சம்பந்தமாக உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தானாக விலகும். மற்றவர்களோடு இருந்த மனக்கசப்புகள் விலகும். ஒரு அனுகூலம் நிறைந்த நாள். தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிக அளவில் பெறுவீர்கள்.
நீங்கள் என்ன ஒரு வேலைகள் செய்தாலும் அதனை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு வரும். உங்களுடைய திறமைகளை பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலுமே சரி நுணுக்கமும் நல்ல நேர்மையும் இருக்கும். மற்றவர்களுக்கு ஆதரவாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். அதே போல உங்களுடைய செயலுக்கும் பிறருடைய ஒத்துழைப்பு சிறப்பாகவே கிடைக்கும். உடன்பிறப்புகள் வீட்டில் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வழியிலேயே செயல்படுவார்கள். மன நிறைவு இருக்கும். செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களுடைய நல்ல ஆலோசனைகள், கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயங்கள், அது தொடர்பான முயற்சிகளுக்கு உடன்பிறப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார்கள். ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் மூலமாக தனவரவு வரும், அல்லது உங்களுடைய செயலுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் மிக அழகாக குடும்பத்தை வழி நடத்துவீர்கள். பிள்ளைகளுடைய செயலுக்கு ஏற்றாற் போல நடப்பீர்கள். புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்துதான் செயல்படுத்துவீர்கள். வீட்டிற்கு தேவையானது, குடும்பத்திற்கு என்னென்ன வேண்டும் என்பதை ஆணித்தனமாக உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆகவே பிறருடைய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களுடைய மனதை குளிரும்படியாக நடந்து கொள்வீர்கள். பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பள்ளியிலோ கல்லூரிகளிலோ நடக்கக்கூடிய விழாக்களில் தலைமை ஏற்பீர்கள். புதுவிதமான முயற்சிகள் கைகூடி வரும். அதே போல கல்லூரி சம்பந்தமாக தொழில்நுட்பம் சம்பந்தமான பாடங்களை படிக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு ஏற்படும். ஐடி தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள், கணித ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. கம்யூனிகேஷன் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள், மற்றவர்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாக்கும். தேக பலம் பெறுவீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் ஏற்பட்ட சில சங்கடங்கள் நீங்கும். சொத்துக்களினால் ஆதாயம் உண்டாக்கும். இதுவரையில் வழக்கு சம்பந்தமாக இழுவரிகள் இருந்தாலும் அந்த கால தாமதங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலை உருவாக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல செய்திகளை உங்களுக்கு கொடுக்கும். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று எண்ணினீர்களோ அந்த வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்தால் நிச்சயம் அது சீக்கிரமாக கைகூடி வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். விளையாட்டு விஷயங்களில் மிகுந்த ஒரு ஆர்வம். விளையாட்டு பயிற்சியாளர்களாக இருப்பவர்கள், மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது மற்றவர்களுமே உங்களுடைய வேலை நேரம் போக இருக்கக்கூடிய நேரத்தை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவிடுவீர்கள். பக்தி நிறைந்த நாள். கணவன் மனைவி கிடைக்க நல்ல நெருக்கம் இருக்கும். ஒற்றுமை உணர்வுடன் இருப்பீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை அனுபவித்து உணர்வீர்கள். கண்ணோட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுப விசேஷங்கள் தொடர்பான எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வண்டி வாகன பயண நேரங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபகரமாக இருப்பீர்கள். குடும்ப நபர்களுக்கு புதிதாக வீடு, வண்டி, வாகனம், ஏதாவது ஒரு விஷயங்கள், சொத்து சேகரிக்க வேண்டும் என்கிற ஆசை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பணத்தை முதலீடு செய்வது, பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்ப்பது, இது போன்ற விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஏற்றத்தையும் குடும்பத்தில் நல்ல அபிவிருத்தியும் சுக போகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். மறைமுகமாக இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாமலேயே ஓடிவிடும். ஆக எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். குரு பகவானை நினைத்து வழிபடுங்கள். பக்தி ஆனந்த பெருக்கோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை உங்களுக்கு பெரும்பாலும் பெற்றுத்தரும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை, வீடு வாங்க, வீடு கட்டுவதற்கு, உத்தியோகம் போகக்கூடிய நேரம், புதிய முயற்சிகள், புதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த வேலையானது நல்லபடியாக நடக்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் விலகும். அனுகூலம் நிறைந்த நாள். தன்னம்பிக்கை பெருகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஆர்வமாக செயல்படுவீர்கள். உத்வேகம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எண்ணியதை சாதிப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கிரகங்களினுடைய அமைப்புக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கும். தொழில் நிலைகள் நன்றாக இருக்க வேண்டுமானால் வழிபாடு முறைகளை செய்தாலே போதுமானது. அதிலும் அந்த புதனுக்குண்டான அதிபதியான பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். அடிக்கடி திருப்பதி திருக்கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. உங்களுடைய நிலையில் திருமலை திருப்பதியில் சந்திர பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த இடம். ஆக கடகராசி என்பர்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசனம் செய்து வருவது மிக நல்லது. 2 கிரகங்களுமே நட்பு கிரகங்கள். குடும்பத்திற்கு தேவையான பொன் பொருள் ஆபரண சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டில் விசேஷங்கள், வரக்கூடிய ஆவணி மாதத்தில் முகூர்த்தங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு சுப காரியத்தை நீங்கள் தீர்மானித்து வைத்திருப்பீர்கள். அதற்கு தேவையான பொருட்களை சேர்ப்பதில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். ஆக குடும்பத்திற்காக இடம், வீடு, நிலம் வாங்குவது, அது மட்டுமல்ல பொன் பொருள் ஆபரண சேர்க்கையோடு சில அவசியமான பொருட்களையும் ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீட்டை அலங்கரிப்பதில் அதற்கு தேவையான பொருட்கள், கலை சம்பந்தமான நிலைகளில் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சீர்படுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, விரும்பியதை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பேச்சில் கவனமாக இருங்கள். கோப உணர்வை வெளிப்படுத்தாதீர்கள். குடும்ப நபர்களிடத்தில் அமைதியோடு பேசுவது நல்லது. கோபத்தினால் விளையக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடத்தை உருவாக்கிவிடும். மனஸ்தாபங்கள் வரும். வாக்கில் மென்மை என்பது காணப்படாது. கோப உணர்வுகள் தான் இருக்கும். பிறர் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையலாம். கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விவசாயத்தின் மூலமாக மகசூல் சம்பந்தமான நிலைகளில் லாபங்கள் பெருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னணிக்கு வருவீர்கள். வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படலாம். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடனான ஒத்துழைப்பு இன்றைய நாள் சற்று ஒரு படி உயர்ந்தே இருக்கும். எண்ணியதை எண்ணியபடி செய்து காட்டுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள். நம்பிக்கை உணர்வு மேலோங்கும். உத்தியோகத்தில் மற்றவர்களுக்கு முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். உங்கள் வீட்டினுடைய பராமரிப்பு வேலைகளை நீங்களே முன்னெடுத்து செல்வீர்கள். என்ன எப்படி இருக்கிறதோ அது போலத்தான் வாழ்க்கை என்பார்கள். ஆக புதுவிதமான விஷயங்களுக்கு உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவுகளுக்கு மத்தியில உயர்வாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசரணையாக செலுத்தினாலே போதும், நன்மைகள் உண்டாகும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பு இயல்பாக இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற தைரியங்கள், நல்ல எண்ணங்கள், நம்பிக்கை உருவாக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கிறது. தொழில் விஷயமாக புதிய இயந்திரங்கள் தொடர்பான வேலைகள் அல்லது தொழிலில் வரக்கூடிய லாபத்தை வைத்து இன்னொரு நிலையில் முயற்சிகள் செய்வீர்கள். முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு வீட்டை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். அமைதியான போக்கு இருக்கும். வாக்கில் மட்டும் பொறுமை இருந்தால் இன்னும் சந்தோஷத்தை நீங்கள் பெருமளவு அனுபவிக்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், சில டென்ஷன், கவலைகள், சில மன போராட்டங்களை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்களிடம் வெளிப்படுத்தாதீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் குறையாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. வியாபாரத்தில் அனுகூலமாக இருப்பதற்கு ஏற்றபடி உறவுகளும் கை கொடுப்பார்கள். நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதில் உங்களுடைய சுய சிந்தனை அதிகமாக இருக்கும். அதன் வழியிலேயே குடும்பத்தை வழிநடத்தி செல்வீர்கள். தொழிலில் வளர்ச்சி பெறுவதற்கான யுக்திகளை கையாளுவீர்கள். அலுவலகத்தில் சக பணியாட்களிடத்திலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்கும். எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள், சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள் குரு பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். கல்வி மட்டுமல்ல, வாகனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், ரிஷபம், விருச்சகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவி கிடைக்கும். பெருமளவு ஆதாயம் உண்டாக்கும். தீமைகள் விலகி நன்மைகள் பெருகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படும். தொழில் நிலையில் விருத்தி உண்டாக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். உயர்வை பெறுவீர்கள். சௌபாகியம் உண்டாக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். மனதில் எதையும் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது அதற்கு ஏற்ப வெற்றி பெறுவீர்கள். காலதாமதமாகி வந்த வேலைகளை முன்னெடுத்து செய்யக்கூடிய நிலை உருவாகலாம். இழுபறியாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு தானாக நடக்கும். கிரகங்களினுடைய அமைப்பு மற்றும் பார்வை, கிரக சஞ்சாரங்கள், கூட்டணி, சேர்க்கை இது தொடர்பான நிலைகளிலும் உங்களுக்கு பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆக தினம் தினம் எப்படி கிரகங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையின் நகர்வுகளும் கிரகங்களுக்கு ஏற்றபடிதான் உங்களுக்கு நடக்கும். உங்களை முழுமையாக ஆளக்கூடியவர்கள் நவகிரகங்களே. ஆக நவகிரக வழிபாடு தினமும் செய்து வர வேண்டும். அதே போல தினமும் பஞ்சாங்கத்திற்கு நமஸ்கரிக்க வேண்டும். பஞ்சபூதங்களை வணங்க வேண்டும். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பஞ்சாங்கம் எனும் பொழுது திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம் இந்த 5 அங்கங்களையும் தினந்தோறும் வணங்கி வருபவர்களுக்கு சகல லாபங்களும் சேமங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். நவ கிரகங்களுடைய ஆசையானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இருப்பதால் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வீட்டில் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலங்கரிக்கக்கூடிய நிலையும் புது புது விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அது மட்டுமல்ல, புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தில் நல்ல செழிப்பை ஏற்படுத்துவீர்கள். எவ்வளவு பெரிய போட்டிகள் இருந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டாக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபாரத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள், சில மனக்கசப்புகள் நீங்கும். மன வருத்தங்கள் இல்லாமல் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றம் உண்டாக்கலாம். சிறு குறுந்தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். பெருமளவு சகோதர சகோதரிகளால் ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் தான் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். பிறரை நம்பி ஏமாற வேண்டாம். கவனமாக இருங்கள். வீட்டில் மனநிலை சீராக இருக்கும். கணவன் மனைவி கிடைக்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படலாம். மன அமைதியான போக்கோடு இருக்கும். குழப்பங்கள் விலகும். அமைதி வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதலான ஆர்வம் இருக்கும். ஈடுபாடோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். நினைவு திறன் நன்றாக இருக்கும். ஞாபக சக்தி பெருக்கும். மனநிலையில் இருந்த குழப்பங்கள் விலகும். வியாபாரத்தில் அனுகூலமான செயல்களை செய்து காட்டுவீர்கள். வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைப்பே உயர்வு தரும் என்கிற எண்ணம், லட்சியம் உங்களிடம் அதிகமாக வெளிப்படலாம். ராசிக்குண்டான அமைப்புப்படி திடீர் பணவரவு இருக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்கள், செவ்வாய் பகவானுடைய ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அற்புதமான பலன்களை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீர்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் மேலோங்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் விலக்கும். எதையும் முன்னெடுத்து செல்வீர்கள். வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். வலிமையாக செயல்படுவீர்கள். வருமானம் உயரும். சம்பாத்தியம் பெருகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கிரகங்களினுடைய அமைப்பு வைத்து பார்க்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்றால், உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாகத்தான் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக எந்த ஒரு வேலைகளிலுமே ஒரு ஈடுபாடு என்பது இருக்காது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் மிகுந்த ஒரு கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். கிரகங்கள் எப்படி இயங்குகிறதோ செயல்படுகிறதோ அதற்கு ஏற்றபடிதான் இந்த நாளுக்கான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதங்கள்ல ஆரோக்கியமான நல்ல உணவுகள், சாத்வீகமாக, அதாவது எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்வது இந்த நாள் நல்லது. அதிகம் வேலைகளை வெகுவாக செய்வதை விட விவேகமாக, பொறுமையாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் சிந்தித்து செய்தாலே அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். பேசக்கூடிய விஷயங்கள்ல அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். கேது பகவான் என்பவர் ஞானகாரகன். ஆக தெய்வங்களுடைய அனுகிரகம் இருக்க வேண்டுமானால் கேது பகவான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடம் பொறுத்தே தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். ஆக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய அளவில் ஞான மார்க்கத்திலேயே பேசுவீர்கள். தெய்வீக குணத்தோடு பேசுவீர்கள். கேத்து பகவானை போல கெடுப்பார் இல்லை, ராகு பகவானை போல கொடுப்பார் இல்லை என்பார்கள். ஆகவே கேத்து பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகமான தெய்வீக பேச்சுக்கள் உங்களிடம் வெளிப்படலாம். மிகுந்த உயர்ந்த ஒரு ஞானம் படைத்தவர்கள் போல உங்களுடைய செயல்கள் இருக்கும்.
கன்னிராசி அன்பர்களே, எதுவும் தெரியாது என்று உங்களால் சொல்லவே முடியாது. எல்லா கோணங்களிலும் 360 டிகிரியிலும் வலம் வரக்கூடிய நபர்கள் நீங்கள். ஆக அனுபவங்கள் என்பது உங்களுக்கு எல்லா துறைகளிலுமே மேம்படும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அந்த திறமையினால் உங்களுக்கு பலன் இருக்கிறதா என்பதை மட்டும் ஆராய்ந்து செயல்படுங்கள். மற்றவர்கள் உங்களை பகடைக்காய் போல பயன்படுத்துவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்காதீர்கள். நட்பு வட்டாரங்கள் பெருகிதான் இருக்கும். 4 நண்பர்களோடு தான் எப்பொழுதுமே நீங்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்து வைத்திருப்பீர்கள். சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவர்களோடு இணக்கமாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய நாள். இடம் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடுகள், வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய விஷயங்கள், இது தொடர்பான பேச்சுக்கள் உங்களுக்கு இருந்தாலும் கவனமாக இருங்கள். அதிக முதலீடு சார்ந்த செயல்களை பார்த்து கவனமாக செய்வது அவசியம். மாணவ மாணவிகள் படிப்பு நிலைகளில் ஆர்வமின்மை இருக்கும். மந்தத்தனமாக இருப்பீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு புரிதல் என்பது இருக்காது. படிக்கக்கூடிய நேரத்தை தள்ளிக்கொண்டே போவீர்கள். ஆர்வமாக படிக்க வேண்டும் என்றால் அதில் உங்களுக்கு ஒரு நாட்டம் என்பது இருக்காது. பொதுவாக உங்களுடைய குணநலன்களில் பார்க்கும் பொழுது அன்பு வெகுவாக இருக்கும். மன நிறைவோடு செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பிடிக்காத விஷயங்களை தவிர்த்து விடுவீர்கள். வியாபாரத்திலும் சரி, முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் பார்த்து கவனியுங்கள். விழிப்புணர்வு தேவை. யாரிடத்தில் கடன் கொடுக்கிறீர்கள் அல்லது கடன் பெறுகிறீர்கள் என்பதில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள். பின் அவதிப்பட வேண்டாம். எண்ணத்தில் தெளிவு இல்லாத போது புது விஷயங்களை செய்ய வேண்டாம். குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைக்கே சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவு பாதிக்காது. மனைவி நல்ல ஒரு குணவதியாகவும் அனுபவம் பெற்றவர்களாகவும் இருந்தாலும் கூட அவர்களோடு ஒரு பெரிய அளவில் இணக்கம் காணப்படாது. ஒரு சில வார்த்தைகளில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகள் பெரிய அளவில் இருக்கும். ஆக அதை பூர்த்தி செய்வதிலேயே உங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி பொறுமை நிதானமாக இருந்தால் உத்தியோகத்திலும் சரி ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதற்கு சக வியாபாரிகளோடு நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, செய்யக்கூடிய தொழிலினுடைய நிலையை அவ்வப்போது நீங்கள் ஆராய்ந்து வருவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனையும் நல்ல முடிவையும் உங்களுக்கு கொடுக்கும். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சம்பந்தமாக நல்ல பலன்கள் ஏற்படும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாகும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், கடகம், ரிஷபம், கன்னி, விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து போக வேண்டிய நாள். பொறுமை அவசியம். நிதானமாக செயல்பட வேண்டும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாக்கும். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். நிதான போக்கு அவசியம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய கிரக அமைப்புக்கு ஏற்றபடி பார்க்கும் பொழுது இதனால் சின்ன சின்ன சிறிய அளவிலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். இதுவரையில் போராட்டமாக இருந்த உங்களுடைய மனம் அமைதி அடையும். மனதிற்கு பிடித்தமான விஷயங்களில் நாட்டம் ஏற்படலாம். வீட்டிற்குண்டான கலை சம்பந்தமான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்குள் அதிகரிக்கும். பிள்ளைகள் முகாந்திரமாக நல்ல பலன்கள் உண்டு. மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். எதை எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த வேலைகளை மிக சரியாக முடிப்பீர்கள். புதிய எண்ணத்தின் காரணமாக வேலைகளை துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமாக பேசுவீர்கள். எண்ணத்தினுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களையும் சீரமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப காரியம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். எந்த விதமான முயற்சிகள் இருந்தாலும் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களைப் போல பிள்ளைகளையும் நேர்மையாக்க, நீதிமான்களாக அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்தக்கூடிய வகையில் வளர்ப்பு அமையலாம். சனி பகவான் ஆக உங்களுடைய பிள்ளைகளும் உங்களைப் போலவே நல்ல குணத்துடனும் நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பார்கள். தெய்வீக குணம் பெற்றவர்கள். நல்ல சிந்தனைகள் இருக்கும். நேர்மையாக செல்வார்கள். அது மட்டுமல்ல, எதிர்பார்ப்புகள் என்பது பிள்ளைகளிடத்தில் சற்று அதிகமாக கூட இருக்கலாம். எதை ஒன்று எடுத்தாலும் உங்களிடத்தில் பெரிய அளவில் தான் எதிர்பார்ப்பார்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் குழந்தைகளாக இருந்தால் கோபகுணம் சற்று அதிகமாக இருக்கும்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் எதிர்பார்ப்புகள், ஆசைகள், பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தையும் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தைகள் பிறந்திருந்தால் அவர்கள் நல்ல அனுபவம் கொண்டவர்களாக, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன அமைப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த 5ஆம் பாவகம் என்பது உங்களுடைய குழந்தைகளுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடியது. அது மட்டுமல்ல, உங்களுக்கான காதல், அதே போல இளைய வயதில் இருப்பவர்கள், திருமணத்திற்குண்டான விஷயங்களாகட்டும், காதலித்து திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த 5ஆம் பாவகத்தை கவனித்தாலே போதும். அந்த கிரகங்கள் எப்படி செயல்படுகிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய காதல் வாழ்க்கையும் அமையும். புதிய விஷயங்கள் மட்டுமல்ல, உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள். நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில பொருட்களையும் கொடுப்பார்கள். அவர்களிடமிருந்து சில வரவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தேவைக்கு போக கையில் இருக்கக்கூடிய இருப்பை வங்கியில் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட செயல்படுவீர்கள். இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவி கிடைக்க நல்ல அனுசரணையான போக்கு இருக்கும். சில நேரங்கள் கோபதாபங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்போ மன கஷ்டமோ ஏற்படாது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அவ்வப்போது அன்பு சண்டைகள் ஏற்பட்டு நீங்கும். அதை பெரிய அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். துலாம் ராசி என்பர்களை, குடும்ப சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலும் சரி, மேன்மைக்காக வருவதற்கான வழி உண்டு. முயற்சி செய்தால் நிச்சயம் உங்களால் முன்னேற முடியும். தன்னம்பிக்கை உள்ள நபர்கள் நீங்கள். மற்றவர்களுக்கு மத்தியில தாழ்வாக இல்லாமல் உயர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஆசை குணம் கொண்டவர்களாக, உங்களுடைய நேர்மைக்கும் நீதிக்கும் தவறாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகத்தான் நடக்கும். ராசிக்கான சுப கிரக உரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில பொதுவான விஷயங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவானுடைய உரையில சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரையாக்கும். சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. அது மட்டுமல்ல, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நன்மையை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு முடிவுகள் கிடைக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். ஆதாயம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். நம்பிக்கை கை கொடுக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாள். வளர்ச்சி பாதையில் பயணிக்கப் போகிறீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது, வியாழக்கிழமை தினத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பொதுவாக குரு பகவான் என்றாலே தனகாரகன், புத்திரகாரகன் என்பார்கள். ஆக உங்களுடைய பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் நீங்குவதற்கு குரு பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டில் வயதானவர்கள் இருப்பின் பெற்றோர்கள் அவர்களிடத்தில் ஆசி பெற்று உங்களுடைய வேலைகளை தொடங்கினால் குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். காரணம், குரு பகவான் தான் உயர்ந்தவர், அந்தனர், சுப கிரகர். ஆக வீட்டில் பெரியவர்களை எப்படி நீங்கள் ஆராதனை செய்கிறீர்களோ, அன்பு செலுத்துகிறீர்களோ, அதற்கேற்றபடியான பலன்கள் இந்த நாள் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். உறுப்பினர்கள், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ருணரோக சத்ருஸ்தானம். ஆக உடல் சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் தேவை. உங்கள் துணைவரிடத்தில் நீங்கள் சற்று கவனமாகவே பார்த்துக் கொள்வது நல்லது. ஆக சில வேலைகளில் உங்களுக்கு உபத்திரவங்கள் இருக்கும். எதையும் நேர்மையாக நடத்துங்கள், நேர்மையாக பேசுங்கள், நேர்மையாக சிந்தியுங்கள். அப்படி செய்பவர்களுக்கு மட்டுமே சனி பகவானுடைய அனுகிரகமானது கிடைக்கும். எந்த விஷயத்திற்காகவும் மாற்றியோ அல்லது மறைத்தோ பேச வேண்டாம். பயணம் சம்பந்தமான செயல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் இருக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் ஏற்படலாம். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறைக்கும். சில பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். 5ஆம் பாவத்திற்குண்டான அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில். பிள்ளைகளுக்காக சில செலவுகள் ஏற்படலாம். அல்லது அவர்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அல்லது அவர்களுடைய திருமணம், எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது அவர்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கும் சில விரயங்கள் ஏற்படலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. மேற்கல்வி தொடரக்கூடியவர்கள் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி மாணவ மாணவிகளுக்கு அது மட்டுமல்ல, மனதில் இதுநாள் வரையில் இருந்து வந்த கவலைகள் குறையும். குடும்ப ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். பொருள் சம்பந்தமான விஷயங்கள், உங்கள் துணைக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள். தொழிலில் இருந்து வரக்கூடிய லாபமானது உங்களுடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய நிலையில் உருவாக்கும். சில பிரச்சனைகள் மறைமுகமாக இருந்தாலும் அவை நீங்குவதற்கான வழிவகை கிடைக்கும். கலைத்துறையில் ஆர்வம் உண்டு. வேலை தொழில் தொடர்பாக சில நட்புகள் உருவாகலாம்.
உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு வேண்டி பொறுமையாக இருக்க வேண்டும். சாதுரியமாக சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாளும் கூட. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் விருத்தி, அதாவது அபிவிருத்தி, வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவே அமைகிறது. ராசிக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்குமே சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் மிக நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். வருமானம் ஓரளவிற்கு கைக்கு கிடைக்கும். எண்ணியபடி செலவுகளை செய்து முடிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வகையில் குழப்பங்கள் இருந்தாலும் நீங்குவதற்கான வழி உண்டு. எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவது மிக அவசியம். குரு பகவானை நினைத்து வழிபடுங்கள். அனுஷம் நட்சத்திரம் ஸ்ரீ 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 காஞ்சி மகாபெரிவா அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம். ஆகவே அனுஷத்தில் பிறந்த நீங்கள் குரு பகவானை நினைத்து வழிபட்டால் நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்க வாழ்த்துக்கள். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். அபிவிருத்தி ஏற்படும். மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் விருத்தி உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய அருள் நிறைந்த நாள் வியாழக்கிழமை. ஆக உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்களைத்தான் நீங்கள் பெறுவீர்கள். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது மேற்கல்வி தொடரக்கூடிய நபர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு அது தொடர்பான சில உதவிகள் கிடைக்கும். படிக்கணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். விருப்பமாக இருப்பீர்கள். செய்யக்கூடிய செயல்களிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். மேற்கல்விக்குண்டான விஷயங்களில் நல்ல நிலைக்கு வருவதற்கு இந்த வியாழக்கிழமை நாளில் ஸ்ரீ ஹயக்ரீவர் வழிபாடு மிக அவசியம். அதே போல ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய சிறிய உதவிகள், சின்ன சின்ன உதவிகள் கூட மிக பெரிய அளவில் உங்களுக்கு பலனை தரும். படிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இலவசமாக அவர்களுக்கு படிப்பு சொல்லி தாருங்கள். அதே போல கல்வி உபகரண பொருட்கள் அதையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். குறிப்பாக குரு பகவானுக்கு உகந்த தானியமான கொண்டை கடலை வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்வது அல்லது சுண்டல் செய்து ஏழை எளியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக நல்லது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணைவரோட சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். திறமைக்கு ஏற்றபடி உங்களுக்கு மற்ற நபர்களுடைய ஆதரவும் பெருகும். தந்தை வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டு. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். குடும்ப நிலையை சீர்படுத்துவீர்கள். பழைய பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பீர்கள். ஆக தனுசு ராசி என்பவர்களுக்கு குழப்பமான நிலை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியும் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான சில முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வீடு கட்டுமான பணி தொடர்பாகவும் பழைய வீடு, அதாவது தந்தையினுடைய வழியில் வரக்கூடிய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய நிலை உருவாக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தையின் வழியாக பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான பாக்கியமும் உண்டு. அதே போல புதுவிதமான ஆடை ஆபரணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பணிவாக இருக்க வேண்டிய நாள். எவ்வளவு அனுபவங்கள் நீங்கள் பெற்றவர்களாக இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் மிக கனிவாக, பண்போடு அவர்களிடம் பேச வேண்டும். பொறுமையாக கையாள்வது நல்லது. அவர்களிடத்தில் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பற்றி அதிகமாக பேசாதீர்கள். அது அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தாது. கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள். வேலை வியாபாரங்கள் இருக்கிறவங்களுக்கு பொறுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் முயற்சிகள் சற்று இந்த காலகட்டத்தில் பொறுமையாகத்தான் இருக்கிறது. பேசக்கூடிய விஷயங்களையே பொறுமையாகத்தான் பேசுவீர்கள். எதிலும் அவசரப்பட மாட்டீர்கள். அதே போல கம்யூனிகேஷன், பிறரிடத்தில் சொல்லக்கூடிய தகவல்களையும் நீங்கள் பொறுமையாகத்தான் அறிவிப்பீர்கள். எதிலும் பொறுமை நிதானத்தோடு செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மன நிறைவு பெறுவீர்கள், ஆதரவு பெருகும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயமான நாள், அன்பு அதிகரிக்கும், அபிவிருத்தி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். திறமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அனுசரணையான போக்கு நிலவும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமஹ. வியாழக்கிழமை தினம் ராசிக்குண்டான கிரக அமைப்பு படி பார்க்கும் பொழுது வியாபார வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் இந்த நாளில் கவனமாக பார்த்து செய்யுங்கள். வியாபாரம் சம்பந்தமாக முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். வேலையாட்களிடத்தில் கனிவாக அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து பேச வேண்டும். அதிகாரம் செலுத்துவதோ துஷ்பிரயோகம் செய்வதோ கூடாது. சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு அமைதியாக இருங்கள். பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிகமாக பேசி சில நேரங்களில் வேலைகளை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். ஒப்பந்தங்கள் செய்வது, பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது, முக்கியமான விவகாரங்களை பற்றி நீங்கள் முன்னுக்கு நிற்பது, இது போன்ற விஷயங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அரசு சம்பந்தமான வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். தொழில் கூட்டாளிகளுடைய நிலைகளில் உங்களுக்கு திருப்திகரமற்ற தன்மை இருக்கும். அவர்கள் மீதான சில குறைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். நுணுக்கங்களோடு சிந்தித்து செய்யாதவர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மனவேதனை அதிகரிக்கத்தான் செய்யும். ஆகவே சனி பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். குடும்பஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு. அதே போல சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது இடத்துல வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமாக சின்ன சின்ன விரயங்கள் இருக்கலாம். பராமரிப்பு பணிகள் அல்லது வண்டியை பழுது நீக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி ஏதாவது ஒரு நிலையில் உங்களுக்கு பண செலவுகள் இருக்கும். அனுபவங்கள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் அதனால் பயன் ஏதும் பெரிய அளவில் காணப்படாது. சமூக வேலைகளில் இருப்பவர்கள் மக்களிடத்திலோ அல்லது மற்ற துறையினரிடத்தில் பேசும் பொழுதோ மிகுந்த பணிவாக இருக்க வேண்டும். புதிய வேலைகளில் அனுபவங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆர்வமின்மை இருக்கும். மந்தமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பு என்பது காணப்படாது. படிப்பதை நினைவில் வைத்துக் கொள்வதே மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். மாணவர்கள் மட்டுமல்லாது மற்றவர்களும், தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், சில நேரங்களில் உங்களுக்குள் மனநிலையில் ஒரு நிலையான ஒரு எண்ணமே இருக்காது. அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட வேலைகள் கூட இழுபறியாக நடக்கலாம். என்ன செய்வது என்றே உங்களுக்கு புரிதல் இருக்காது. ஆக இறை அருளால் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். காரணம், இறை சம்பந்தமான தெய்வ வழிபாடுகளிலோ அல்லது தெய்வ திருப்பணிகளிலோ நீங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த வேலைகள் எல்லாமே மிகுந்த ஒரு தாமதமாக நடப்பதோடு மட்டுமல்ல, ஆர்வமின்மையும் இருக்கும். அதாவது உங்களுக்கு வேலைகள்ல ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு என்பது இருக்காது. ஆக காலம் தள்ளிக்கொண்டே போவீர்கள். சொன்ன நேரத்திற்கு உங்களால் வேலைகளை முடித்துக் கொடுக்கவே முடியாது. சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது தோன்றி மறைக்கும். உடற்பயிற்சி சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கை தேவை. உணவிற்கு அதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. அளவோடு சாப்பிடுங்கள். அதிக காரம், மசாலாக்கள், அதிக எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நலம். உழைப்புக்கு உண்டான மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பலனை ஏற்படுத்தாது. நிதானமாக இருந்தால்தான் இந்த நாளுக்கான வேலைகளை உங்களுக்கு நடக்கும். குடும்ப விவகாரங்களை பற்றி பிறரிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். ஆக உங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே வெளிப்படுத்துங்கள். தேவையில்லாத வாக்குவாதம், வீண் விவாத பேச்சுக்கள் வேண்டாம். நட்பு வட்டாரங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். யாரை பற்றியும் குற்றம் குறைகளை சுமத்தாதீர்கள். வீடு, வண்டி, வாகன பராமரிப்பு சார்ந்த விஷயங்களில் சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் மேம்படும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். திட்டங்கள் உங்களுக்கு காலதாமதமாக நடக்கலாம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மையான நாள். மந்தத்தன்மை அதிகரிக்கும். தொழிலில் ஈடுபாடு என்பது இருக்காது. அவிட்டம் நட்சத்திரம்
1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். செய்யக்கூடிய வேலைகளில் கவனம் தேவை. பொறுமை, நிதான போக்கையோடு இருப்பது அவசியம். ராசிக்கான அமைப்பு இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்கள். அது நல்லது நடக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இன்று சாதகமான நாள். தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுவீர்கள். வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். வியாபார வேலைகளில் புதுவிதமாக சில யுக்திகளை கையாளுவீர்கள். எண்ணங்களில் இருந்த மனச்சோர்வுகள் நீங்கும். புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். குறுந்தொழில் தொடர்பான செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று உறவு நிலை சுமாராக இருக்கும். உங்கள் துணையுடன் அனுசரித்து போவது மற்றும் திறமையான தொடர்கள் ஏற்படக்கூடிய நாள். காதலிப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை வெளிப்படையாக பெற்றோர்களிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய காதல் விவகாரங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிக அளவில் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். உறவு நிலையை சீர்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். இன்று மனநிலை நன்றாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமையும் கருத்து ஏற்றமாகவே இருக்கும். குடும்பத்திற்குண்டான பொருளாதார நிலைகளை பற்றியும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களை பற்றிய ஒரு சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். இன்று நிதி நிலைமை சிறப்பாகவே காணப்படலாம். சொந்தமாக வீடு மனை அமைவதற்கான யோகம் உண்டு. பிள்ளைகளுடைய விஷயங்களுக்காக அவர்களுடைய சுப காரியத்திற்காக பணம் செலவாகும். இவை சுப விரயங்கள் ஆகலாம். கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய திறமைகள் பலரும் பாராட்டும் விதமாகவே இருக்கும். பண வரவிற்கான சாத்தியம் அதிகமாகவே உள்ளது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஆரோக்கியம் எந்த குறைபாடும் இல்லாமல் திடமான ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். நன்மைகள் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாகவும் ஏற்றம் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபாரம் சம்பந்தமான நிலைகளில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி மிக சாமர்த்தியமாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமான பேச்சுக்கள் நன்றாகவே இருக்குங்க. பொதுவாக கவனமாக இருப்பதும் மிக அவசியம். சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் நினைக்கலாம். சொத்துக்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மீனராசி அன்பர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அசையும் அசையா சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையுமே மனதில் மகிழ்ச்சியை வைத்துக் கொள்வது அவசியம். சஞ்சலங்கள் இல்லாத ஒரு நாளாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வேலையில் உங்களுக்கு திருப்தி ஏற்படுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். மன சஞ்சலங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். நண்பர்களுடனான வெளியூர் பயணங்கள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள், எண்ணங்கள் அதிகரிக்கும். பொதுவாக லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிரமத்தின் காரணமாக மன அழுத்தங்கள் அதிகரிக்கும். பணி நிமித்தமாக சற்று வேலை பலு கூடுதலாக இருக்கலாம். சக பணியாளர்களோடு நல்லதொரு உறவை பராமரிக்க வேண்டும். இன்றைய நாள் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய துணையிடம் பொறுமையை கையாளுங்கள். மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தாலும் உங்களுக்கு பிரியமானவர்களிடம் மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருக்க முடியாது. குடும்ப நபர்களிடம் மட்டுமே சந்தோஷமாக இருப்பதாக காட்டிக்கொள்வீர்கள். நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணும். ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்காதீர்கள். கண் சம்பந்தமான மற்றும் பற்கள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள். பரிசோதிக்க வேண்டியது நல்லது. தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மீனராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் உண்டாகலாம். லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். மாமா சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபத்தோ நாசய நாசய, சம்பதோ பிராபய பிராபய, சக குடும்பம் வர்தய வர்தய, அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம், குரு குரு பாகிமாம், ஸ்ரீ ஜெகத்குரு துபியம் நமஹ. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வலுவான ஒரு நிலையை கடைபிடிப்பீர்கள். எதிர்காலம் சிறப்பாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆதாயம் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.